எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. போன வாரமே ஒரு உருப்படி இல்லாத வாரம். கடந்த 5 நாட்கள்லாம் வெறும் 42 பாயிண்ட் இறங்கி பெருசாக மூவ்மெண்ட் இல்லாத வாரமாக போன வாரம் இருந்தது. இந்த வாரமே வந்திருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே ரொம்ப சுமாரான செய்திகள். போர் 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 அக்கப்போர். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கிஃப்ட் நிஃப்டி தற்போது எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா 24,068 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது எவ்வளவு தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்டுகள் இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ட்ரேடர்கள் எதிர்பார்க்கறதெல்லாம் போன வாரம் உருப்படியான ஒரு சம்பவம் என்பது நடந்திருந்தது. அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலையில் என்ன பண்ணியிருப்பாங்க, சரி காலையில் இப்படி ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்றத மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. சரி காலையில் ஓப்பனிங்கே இப்படி இப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 9:45க்கு இறங்கிட்டு மறுபடியும் மேல் நோக்கி ஏறி இருந்தப்ப அதை ஒரு தடவை மார்க் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். இனி மேலே வந்தால் விற்கணும், கீழே வந்தால் வாங்கணும் அப்படின்னு இது யோசிச்சுட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மெத்தடு வெள்ளிக்கிழமை ஒர்க் ஆகிருந்திருக்கு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இறக்கத்தில் மறுபடியும் பிக்கப் ஆனவன் 2 மணிக்கு ஒரு 100 பாயிண்ட் ஏறினா. இது ஒன்று தான் ட்ரேடர்களுக்கு சந்தோஷம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. ஸோ கிஃப்ட் நிஃப்டி சிக்னலை இன்றைக்கி அப்படி தான் காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு 100 பாயிண்ட்டுகள் இறக்கமாகவும் அதே மாதிரி இறங்கி ஏறி இன்னைக்கு வாலட்டிலிட்டியாக யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் இருந்துருமோ அப்படின்ற மாதிரி தான் தற்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டினுடைய சிக்னல். நண்பர்களே, இவன் என்ன அடங்க மாட்டேங்கிறான் ஆசியன் மார்க்கெட்டில். இந்த காஸ்பி பேசாமல் நம்மளும் சவுத் கொரியன் மாதிரி மேக்கப் போட்டு சவுத் கொரியாவோட போய் சேர்ந்துக்கலாமேன்றது தெரில. இந்த சவுத் கொரியானுடைய காஸ்பி இண்டெக்ஸ் இன்னைக்கு 4% ஏறி இருக்கான். முதல்ல நம்மளுக்கு தான் ஸ்டொமக் ஃபயராக இருக்கும். என்னடா குளோபல் மார்க்கெட்லாம் ஏறிட்டான், நம்ம மார்க்கெட் மட்டும் ஏறலையேன்னு. இன்றைக்கி மற்ற ஜப்பான் முதல் கொண்டு மற்றவங்களுக்கெல்லாம் ஸ்டொமக் ஃபயராக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி சவுத் கொரியா மட்டுமே அவன் 4% ஏறி இருக்கான். ஸோ கடந்த ஒரு மாதத்தில் அவனுடைய இண்டெக்ஸ் மட்டுமே 34% ஏறி இருக்கு நண்பர்களே. இந்த மாதிரிலாம் நம்ம மார்க்கெட் ஏறிச்சுன்னா உடனே வேல்யூவேஷன் அப்படி இப்படின்னு என்னத்தையாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் காஸ்பி இண்டெக்ஸே ஒரு மாதத்தில் 34% ஏறி இருக்குன்னா அப்போ அங்கே இருக்கக்கூடிய பங்குகள் ஒரே மாதத்தில் 100% ஏறி இருப்பானுங்க. ஏங்க ஒரு வருஷத்தில் 200% ஏறி இருக்குங்க இந்த சவுத் கொரியா இண்டெக்ஸு. ஒரு வருஷத்தில் 200% அப்படின்னா நம்மளுடைய நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 24,000 இருக்குன்னா நம்மளாம் இங்கேயாவது 2030 இது ஒரு 50,000 வருமா? சென்செக்ஸ் முதல்ல 1,00,000 தாண்டுமா 2030 80,000க்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கனவு காண்டுக்கிட்டு இருக்கோம். இவனுங்கெல்லாம் ஒரு வருஷத்தில் இண்டெக்ஸையே டபுள் பண்ணி வச்சுருக்காங்க. காஸ்பி, நீ எங்களுக்கு ரொம்ப ஸ்டொமக் ஃபயரை உண்டாக்குற. எஃப்ஐஸ் 4,110 கோடிக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை விற்று தான் வச்சுருக்காங்க நண்பர்களே. அதனால் அந்த சிக்னலும் நம்மளுக்கு எந்த விதமான பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. ஆக மொத்தம் ஆளினால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய எல்லா தகவல்களுமே கொஞ்சம் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக தான் இருக்குது. அப்போ நம்ம நிஃப்டி இது எங்கேயாவது ஒரு 100 பாயிண்ட் இறங்கி அப்புறமா தான் அவனுடைய ட்ரெண்டில் செட் பண்ணுவானா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இன்றைக்கி 2 வகையான பங்குகள் காலையில் ஓப்பன் ஆனோடனே ஏதாவது பெரிய அளவில் வால்டிலிட்டி வருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டுகள் வரக்கூடிய இந்த கனரா பேங்க், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, இந்தியன் ஹோட்டல்ஸ் போன்ற பல்வேறு பங்குகள் இன்றைக்கும் நாளைக்கும் ஏதாவது வாலட்டிலிட்டியாக இருக்குமா? ஒரு மார்னிங்கில் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு மேலே டெசிசிவாக மேலேயோ கீழேயோ சேஞ்ச் வருமா அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப ஃபேமஸான வாலட்டிலிட்டி பங்குகள்னால் இந்த ஆனந்த் ராஜ், சிர்மா எஸ்ஜிஎஸ், நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட்டு, அதே மாதிரி இந்தியன் ஹோட்டல்ஸு, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, இது போன்ற கனரா பேங்க் போன்ற பல்வேறு வாலட்டிலிட்டி பங்குகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தற்போது என்ன தகவல் வருதுன்னா, இன்னும் இந்த வாரெல்லாம் முடிகிற மாதிரி தெரில. அவங்க 2 பேருமே சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்கிறாங்க. அப்படின்றதுனால இப்போ நம்மளுடைய உள்ளூரில் என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ரிலேட்டடான பங்குகளில் ஏதாவது பெருசாக வால்டிலிட்டி வருமா? அது கீழேயோ மேலேயோ ஏதோ ஒன்று 9:15 கேண்டிலுக்கு அப்புறம் 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பெரிய சேஞ்சஸ் வருமா? அதே மாதிரி ஆயில் ரிலேட்டடான பங்குகள், ஐஓசின்னு ஒன்று இருக்குது, பிபிசிஎல்னு, அது போன்ற ஆயில் ரிலேட்டடான பங்குகளில் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா? ஒரு உதாரணத்துக்கு ஐஓசி அப்படின்றது ஒரு ஷேர். அவன் என்ன பண்ணியிருக்கான், போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 9:15 அப்படின்றதுக்கு கீழே ஒரு மாதிரி டெசிசிவாக கீழே விழுந்துட்டான். அப்போ எல்லோரும் கீழே தான் போகுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவன் பெருசாக போகாமல் அப்படியே ரிவர்ஸ் வாங்கி போகிற மாதிரி போயிருக்கான். இருந்தாலும் தன்னுடைய பழைய ஹையை தாண்டலை.
அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவன் வீக்காகி கீழே தான் விழுந்துட்டு அதுக்கப்புறம் போனான். அது மாதிரி இன்னைக்கு நியூஸ் இருக்கக்கூடிய பங்குகள் அந்த 9.25 கேண்டில், ஒரே ஒரு கேண்டில், அந்த கேண்டிலுக்கு கீழேயோ மேலேயோ ஏதாவது பெருசாக ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குமா அப்படின்ற தகவல்கள்லாம் தான் இன்னைக்கு செய்தியில் இருக்கு. நன்றி, வணக்கம்.